வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் நீடித்து தமிழ்நாட்டில் உள் மாவட்ட வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது. இரவு நேரத்தில் குளிரையும் பகல் நேரத்தில் கடும் வெப்பத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது தொடரும். இந்த நிலையில் நாளை 3ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு படிப்படியாக இடி மின்னலுடன் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டிலே தொடங்கி படிப்படியாக பரவலாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிந்த நிலையில் நேற்றைக்கு மிக குறைந்த பரப்பில் தூறல் காணப்பட்டது. இன்றைக்கும் அதேபோல் இருக்கும். அதிகாலை நேரத்தில் கடலோரம்லாம் கேரளா கடலோரமும் சரி வங்க கடலோரமும் சரி குளிர் நிலவுகிறது. உள்ளே கடும் மிக குறைந்த வெப்பம் 18-19 வரைக்கும் சில இடங்களில் இறங்கி 24 டிகிரி ஆங்காங்கே மிக பரவலான வெப்பம், குறைந்தபட்ச வெப்பம் பதிவாகியிருக்கு. அதிகபட்ச வெப்பம் 102 வரைக்கும் போயிருக்கு. 104க்கு போனது 102 இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த 100, 101, 102 என்பது இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். எல்லா இடங்களும் கிடையாது, ஒரு சில இடங்களில். அது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல், சேலம், வேலூர் வரைக்கும் இந்த உள்பகுதி ஆங்காங்கே வெப்பநிலை பதிவாகிறது. வங்கக்கடலோரம் 100 டிகிரிக்கு நெருக்கமாக உணரப்பட்டாலும் 100 டிகிரி இல்லை. ஒரே ஒரு நாள் தஞ்சாவூருக்கு மேற்கே 100 டிகிரி எட்டியது. தஞ்சாவூருக்கு கிழக்கே இன்னும் 100 டிகிரியை தொடலை. எல்லாமே 96, 97, 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே எங்கும் எட்டலை கடலோரம். ஆகவே உணரும் வெப்பம் சற்று அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குறையும். உள்ளே இந்த வெப்பம் தொடரும். தொடர்ந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு 3ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. நாளை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மழை எங்கே தொடங்கும் என்பதை பார்ப்போம். நாளை மதியம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடங்கும். அதாவது சரியாக சொல்லப்போனால் தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நாளை வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கும். இடி மின்னலுடன் மழை ஆங்காங்கே தொடங்கும். நாளை மாலை விருதுநகர் மாவட்டத்தின் உள்பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி, மதுரை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் நாளை வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கும். நாளை இரவு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம். ஆனால் 3ஆம் தேதியே பரவலாக பெய்யாது. 3ஆம் தேதி தொடக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதில் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை 4ஆம் தேதி என்ன ஆகுன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், அப்படியே தேனி, விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். சனிக்கிழமை 4ஆம் தேதி மாலை இரவு. அதே நேரத்தில் டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பை கொடுக்கும். 4ஆம் தேதி சனிக்கிழமை. 4ஆம் தேதி மழை கரூருக்கும், நாமக்கலுக்கும், ஈரோடுக்கும், சேலத்திற்கும் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்,
மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் 5ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவையே கொடுக்க தொடங்கிடும். கிருஷ்ணகிரியை விட தருமபுரி கூடுதலாக இருக்கும். தருமபுரியோட சேலத்தை விட நாமக்கல் கூடுதலாக இருக்கும். பரப்பில் நாமக்கலை விட ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், அப்படியே பார்த்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே 5ஆம் தேதி மதியம் தொடங்கி மாலையில் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி உட்பட வடகடலோரத்தின் உள்பகுதிகளுக்கும், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும், அரியலூர், பெரம்பலூர், கடலூருக்கும் 5ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 5ஆம் தேதி தான் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்தும். 5ஆம் தேதி மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கடலோரம் வந்து கொடுக்கும். 6ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை கடலோரத்திற்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். கடலுக்குள்ளும் போய் இறங்கி பொழியும். அப்படித்தான் தெரிகிறது. திங்கட்கிழமை 6ஆம் தேதி மீண்டும் 5ஆம் தேதி மழைப்பொழிவை விட 6ஆம் தேதி பரப்பில் கூடும். இப்போ மழைனாலே 5, 6, 7, 8 5, 6, 7, 8ன்னு திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். தொடக்கம் 3ஆம் தேதி குறைந்த பரப்பில், 3ஆம் தேதி 4ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடும். 5ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும். 5, 6, 7, 8 பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அமையும். இதில் 6ஆம் தேதி திங்கட்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி, நாமக்கல், கரூர், அப்படியே பெரம்பலூர், இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை 6ஆம் தேதி திங்கட்கிழமை கொடுக்கும். அப்படியே டெல்டாவிற்கு மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து கொடுக்கும். 7ஆம் தேதி 6ஆம் தேதி போலவே அமையும். உள் மாவட்டங்கள், டெல்டா எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைன்னா 5, 6 பிற நாட்களை ஒப்பிடும் பொழுது கூடுதல் மழை 5, 6, 7, 8ம் இருக்கும். ஆனால் 5, 6 தான் நல்ல ஒரு உச்சபட்ச ஒரு தீவிரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதி வரை மழை இருக்குது. 12ஆம் தேதி வரை இருக்குது. 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லையோரம் எப்படி 3ஆம் தேதி இருக்குதோ அதே போல் 11ஆம் தேதியும் 11, 12, 4ஆம் தேதி எப்படி இருக்கோ அதே போல் 9, 10, 5ஆம் தேதி எப்படி இருக்கோ அதே போல் 5, 6, 7, 8 தேதிகளில் மழை இருக்கும். 5, 6, 7, 8 நல்லதொரு மழை இருக்கும். இதில் 5, 6 அந்த நாட்களிலே கொஞ்சம் உச்சபட்ச மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம். பரப்பில் கூடியிருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும். அருகிலே ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும். சில இடங்களிலே அப்படியே ஒதுக்கி பெய்யும்போது சில இடங்களை ஒதுக்கி விட்டு கூட போகலாம். ஏன்னா இது கோடை மழை. மழை காலத்தில் கூட, பல பருவமழை காலத்தில் கூட சில இடங்களை ஒதுக்கிவிட்டு போயிருப்பதை நீங்கள் நினைவுபடுத்தணும். ஆகவே இது கோடை மழை நமக்கு பெய்யலாம். அல்லது இந்த 1%, 2%, ஒரு 10% ஒதுக்கு பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட இடத்தை ஒதுக்கிவிட்டு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுற்றின் மழை எல்லோருக்கும் பெய்யும், திருப்தியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதற்கான ஆதாரம் இல்லை. காற்று சுழற்சி, கிழக்கு மேற்கு திசை காற்று இணைவு, எங்கே இரு காற்று இணைவு சந்திப்பு ஏற்படுத்துகிறதோ அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வரக்கூடிய 5, 6 மழை எதிர்பார்க்கலாம். அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும். ஆக 3லிருந்து 12ஆம் தேதி வரை மழை இருந்தாலும் 10, 11, 12 குறைவான பரப்பிலும் 3, 4 விட 5, 6, 7, 8 நல்லதொரு மழைப்பொழிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 5, 6, 7, 8 தான் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும். ஆரம்பம் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதி, பிறகு தென் மாவட்டங்களின் கடலோரம், பிறகு டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், பிறகுதான் வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒதுக்கி என்பதையும் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் என்பதையும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.